சிறகடிக்க சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி தினேஷ் எல்லாம் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அன்றைக்கி நான் ஃபர்னிச்சர் கடைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சர் கடைக்கு வரதோட உனக்கு முக்கியமான வேலை என்ன இருக்குது அப்படிங்கும்போது மனோஜ், நான் என்ன ஃபர்னிச்சர் கடைக்கு வந்தால் எனக்கு என்ன வருமானத்தை கொடுக்குறீங்க? ஒன்றும் கிடையாது, வரவு செலவெல்லாம் உங்கள் அப்பா பார்க்குறாரு. பாருங்கள், நீங்கள் வந்து கிரைண்டரும் மிக்சியும் கொடுக்கணுமா, அது வந்து உங்கள் அப்பா கணக்கில் எழுதுவாங்க. என்ன கணக்கில் பேசுகிறாரு உங்கள் அப்பா அப்படிங்கும்போது ரோகிணி, நான் ஒன்றும் செய்ய முடியாது, முத்து வந்து அப்பாவை தான் கணக்கு வழக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டான், அப்போ தான் பார்த்துட்ருக்காரு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்தாகணும். எனக்கு அந்த சீதா கல்யாணத்துக்கு செய்யணும்னு ஆசையாக என்ன பார்த்தா நீ பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கும்போது, அவங்க வீட்டுக்கெலாம் செய்யணுங்கிறதுக்காக நான்லாம் வந்து கடையில் இருக்க முடியாது, எனக்கு தேவையே இல்லை, நீங்களும் அப்பாவுமே கடையை பார்த்துக்கோங்க, என்னால் முடிஞ்சால் தான் வர முடியும் அப்படிங்கும்போது ரோகிணி, அப்போ உனக்கு உன் வேலை தான் முக்கியமா அப்படிங்கும்போது மனோஜ், நான் வேலைக்கு போனால் தான் உங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ என்ன செய்ய முடியும், வாக்கரியை போட முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் உழைக்கிறத பூரா அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ பேசுறது தான் சரியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. சரியாக தான் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. மறந்து போய் வித்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வித்யா சரியான முறைக்காங்க. நீ எதுக்கு வந்த அப்படிங்கும்போது வித்யா, மறந்துட்டேன், எப்போவுமே எனக்கு ஒரு உரின்னா இங்கே தான் வந்து நிற்பேன், அதேமாதிரி எனக்கு இன்றைக்கி ஒரு உரி, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கும்போது ரோகிணி, ஒன்றால் எனக்கு ஏகப்பட்ட உரி, முருகன்கிட்ட நீ கேட்காம பைசா கேட்குறது வைக்கிறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்துட்டேன், என்னை பற்றி முருகன்கிட்ட என்னெல்லாமா சொல்லியிருக்கேன், நான் வந்து உன்னை சுயநலத்துக்கு பயன்படுத்த வச்சேன்னு சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு நீ எவ்வளோ தரணுமா, முருகன் சொன்னதுக்கப்புறம் நான் எழுதி வச்சுருக்கேன், நான் உனக்கு செஞ்சுட்டு நான் எதுக்கு உன்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும், இது தேவையே இல்லை, எனக்கு இது வரைக்கும் நீ 17,300,000 தரணும், எப்போ தர சொல்லு அப்படிங்கிறாங்க. வித்யா, நீ ஓம்பக்கு பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம், முருகன்கிட்ட என்னெல்லாமா பேசியிருக்கேன், இவ்வளோ பணமும் தந்துட்டு இது வரைக்கும் நான் உன்கிட்ட பணமே கேட்கல ரோகிணி, ஆனால் நீ வந்து நான் வந்து ஏன் தேவைக்கு பயன்படுத்துற மாதிரி சொல்லியிருக்கேன். முருகனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார், உன் ஃப்ரெண்டுக்கு நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது வித்யா, நான் உன்னை என்னமோ நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் கல்யாணத்தை கூட நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது, எல்லாம் ஒன்றால தான், முருகன் என் மேலே அவ்வளோ கும்பிட்டு மறுவாதி வச்சுருந்தாரு, எல்லாத்தையுமே நீ வந்து கொஞ்ச நேரத்தில் தவிடுபடி ஆகிட்டிய அப்படிங்கும்போது வித்யா, நீ ரொம்ப ஓவராக பண்ணாத, நீ கொடுத்ததுக்கு எந்த ஆதாரம் வச்சுருக்கு சொல்லு அப்படிங்கும்போது, அப்படியாம்மா, சரி ரைட்டு, நான் எல்லாமே வந்து என்னுடைய கணக்கில் இருந்து நான் உனக்கு அனுப்பியிருப்பேன், அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப ஓவராக பண்ணாத ரோகிணி அப்படிங்கும்போது, சரி சரி வித்யா விடு, உனக்கு தர வேண்டிய பணத்தை நான் தரேன் அப்படிங்கும்போது, நீ ஒரு காலமும் தர முடியாது, உனக்கு ஏகப்பட்ட தேவை, அந்த தேவையை பூர்த்தி பண்ணதுக்கு உனக்கு சரியாக இருக்கும், இதில் வந்து நீ என்கிட்ட வாங்கின பணத்தை தரப்போறியா, நான் என்கிட்ட ஓவராக பண்ணாதாங்கிறதுக்கு தான் இதையே சொன்னேன், நீ எனக்கெல்லாம் பணம் தர வேண்டாம், கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கும்போது வித்யா, இந்த நேரத்தில் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டியா அப்படிங்கும்போது, அம்மா உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்த வகையில் போதும், இதுக்கு மேலே உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன், நான் தெருவும் திண்ணையுமாக தான் அலைய வேண்டியிருக்கும், எனக்கும் முருகனுக்கும் கண்ணால் நடக்காது, நாங்கள் கல்யாணத்தை வச்சுருக்க பணத்தையும் அவன்கிட்ட தந்துட்டு நாங்கள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கணும், அது எதுக்குமா, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இதான் உன் பதிலா அப்படிங்கிறாங்க. இதான் என் முடிவு, கிளம்பு அப்படிங்கிறாங்க. வித்யா நேராக சிட்டிகிட்ட போகிறாங்க. சிட்டி ஆஃபீஸில் இல்லை. அப்போ சிட்டி எப்போ வராப்புல அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டி என்னன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, இன்னும் 1 ஹவர் கழிச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு பார்லர் வேலைக்கு போகிறாங்க. அங்கே அவங்கக்கிட்ட கடன் கேட்குறாங்க. மேடம், நான் உங்களுக்கு எப்போவுமே நான் தானே பார்லர் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு 10,00,000 வேணும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா 10,000 வேணும்னா சரி தெரிஞ்ச பிள்ளை கொடுக்கலாம், சரி தராமல் போகிறான், நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துடலான்னு சொல்லலாம், ஆனால் நீ என்னம்மா பொசுக்குன்னு 10,00,000 கேட்க அப்படிங்கும்போது, எனக்கு அவசரமாக தேவைப்படுது அப்படிங்கும்போது ரோகிணி, அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத, இல்லை நீ கிளம்பு அப்படின்றாங்க. உடனே பழைய பார்லர் ஓனரை போய் பார்க்காங்க. மேடம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, உன் வீட்டுக்காரர் ஃபர்னிச்சர் கடை வச்சதுலேருந்து கடைக்கே வர்றதில்ல, சரி ரைட்டு, என்ன தனியாக பார்லர் வைக்க போறியா, வலைப்பத்தில் எதுவும் கொண்டு வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம். ஓ, வேலைக்கு வரேங்கிறியா, சரிம்மா வா வா, அதை பற்றி என்ன இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் வா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் மேடம், எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் மேடம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா, எதுவும் செலவுக்கு எது வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் தான் வந்து இன்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, மற்றவங்க எல்லாமே வந்து பணம்னு கேட்டாலே தெரிச்சு ஓடிடுறாங்க மேடம், நீங்கள் ஒரு ஆள் தான் மேடம் பணமானு கேட்குறீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா எல்லாருக்கும் பண தேவை இருக்க தான் செய்யும், அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாப்புல இருக்கும், என்ன உனக்கு எவ்வளோ வேணுமா அப்படின்னு சொல்லி பேக்கை திறக்கிறாங்க. மேடம் எனக்கு 10,00,000 வேணும். 10,00,000மா, எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இக்கட்டான சூழ்நிலை, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து என்னை சொல்லி சொல்லியே பணம் கேட்குறாங்க, நான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ நீ பார்லர் எதுவும் வைக்கல,
உன்னைய பத்தி இது உண்மைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து உன்ன வந்து பணம் தான் விடுவோங்கிறாங்க. அதுக்கு நீ குடுக்கணுங்கிற. அப்படி என்னத தான் நீ மறைச்சிருக்க அப்படிங்கும்போது, மேடம் அதெல்லாம் அவங்களுக்கு நான் எதுக்கு அனாவசியம். எனக்கு 10,00,000 பணம் வேணும். அதுக்கு நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அத எடுத்து தாங்க அப்படிங்கும்போது, எம்மாங்க பாரு என்கிட்ட வேலை பார்த்த புள்ள செலவுக்கு கேட்டா நான் குடுக்கலாம். இல்ல மேடம், நான் வந்து தனியா பார்லர் வைக்க போறேன். எனக்கு ஒரு 10,00,000 தேவைப்படுது. ரெடி பண்ணி குடுங்கன்னா கூட, சரி ரைட் நம்மகிட்ட வேலை பார்த்த புள்ள. சொந்தமா பார்லர் வச்சுட்டு போகுது. நல்லா இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி நான் காடானோ, காவலோ இல்லன்னா நான் இருக்கிறதையோ குடுக்கலாம். நீ யாரோ உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அத சொல்லி நெருக்கடி பண்ணாங்க, அவங்களுக்கு குடுக்கணுங்கியேம்மா. அதெல்லாம் நான் குடுத்துட்டு வாங்க முடியுமாம்மா? அப்ப நீ உன்ன பத்தி என்னத்த சொல்லி வச்சிருக்க? இந்த ஊர் உலகத்துல? அப்படிங்கிறாங்க. மேடம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்தீங்களா? என்ட்ட பேசுனீங்களா? சார் டீ, காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. மேடம் இதான் உங்க பதிலா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கிளம்பு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே நன்றி இல்ல அப்படி இப்படின்ட்டு போறாங்க. இங்க ரோகிணியே அவங்க சுயநலத்துக்கு தான் எல்லாரையும் பயன்படுத்துவாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு தேவைன்னு வரும்போது எல்லாரையுமே வந்து சுயநலமா நினைக்கிறாங்க. இப்படியா இருக்கு. இந்த சூழ்நிலையில சிட்டி வர சூழ்நிலை நேரம் வந்துச்சுல போவோம் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃபீஸ் போறாங்க. அங்க தினேஷும் சிட்டியும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அரண்டுறாங்க. என்ன சிட்டி நீங்க தினேஷ் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பேசல. நான் அவனை கூப்பிட்டு உன் பக்கத்துல யாரோட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, சிட்டி நான் வந்து 5 நிமிஷமா நீங்க 2 பேரும் க்ளோஸா பேசினதை தான் பார்த்துட்டு இருக்கேன். தோள் மேல கை போட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா அப்படிங்கும்போது, ரோகிணி உங்கள மாதிரி குடும்பத்தையோ ஊரே ஏமாத்தல. பேரு கல்யாணி. வாழுறது உடம்பு வந்து ரோகிணி. எப்படிலாம் இது பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, தக்காளிக்கு வேலை பார்க்கீங்க. ஒரு பையனை பெத்து விட்டு எனக்கு யாரும் இல்லை. எங்கள் அப்பா மலேசியாக்காருக்கு நான் பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லி இங்கே வந்துருக்கீங்க. உங்களை பற்றியே உண்மையான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவன் தினேஷ். அவன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டவன் நான் இந்த சிட்டி. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நீங்கள் என்னமோ அன்னைக்கு இந்த நகையை வாங்கிட்டு உனக்கு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுனீங்க. இப்போ நான் பம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிட்டி நீங்கள் பண்ணது சரியே கிடையாது. இந்த தினேஷை வந்து அப்படி பண்ணி சொல்லி தான் என்கிட்ட காசு வாங்கினீங்க. அந்த காசை கொடுங்க அப்படின்னு. சரி காசை தந்துடுறேன். உன்னை பற்றிய விஷயத்த தினேஷ் வந்து முத்துட்ட போய் சொல்லுவான். நான் சொல்லட்டுமா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க சிட்டி முத்துட்ட போய் சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் நீங்கள் தான் வந்து தினேஷை வச்சு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி உனக்கும் எனக்கும் தான் உரி. நீ வந்து என்னைய வந்து சிட்டிக்கிட்ட கோர்த்து விட்ட. நானும் ஒன்றும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னையும் வச்சு சமாத்தியம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு 10,00,000 வேணும். தரலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, சிட்டி 10,00,000 நான் எங்கே போவேன்? நீங்க தினேஷ் கூட சேர்ந்து இப்படி பண்றீங்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அம்மா நீ மனசாட்சி எல்லாமே எல்லாரையும் ஏமாத்த. நான் உன்னை ஏமாத்துற என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் கிடையாது. 10,00,000 வேணும். எப்போ தருவா? ஏது தருவா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட போனால் 5 பைசா நயா பைசா கிடையாது அப்படிங்கும்போது, டேய் அந்த பேக்க வைக்க போடுறா அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ஒரு 15,000 இருக்கு. அதை எடுத்து தினேஷ் இப்போ இப்படி 15,000 வச்சு பணம் இல்லைங்க. உன்ட்ட எப்பவும் பணம் இருக்கும். பணம் வத்தாது. பணமே இல்லைன்னா அந்த பணம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு எங்கனையாவது டக்கால்ட்டி பண்ணியாவது அதை ஆட்டை போட்டு வச்சிருப்ப. நான் கேட்கும் போதெல்லாம் மாதம் 50,000 இருந்தேன். இப்போ பணம் இல்லை பணம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 4 மாசமா நான் பணத்துக்கே வரல. இப்போ பணம் எங்கே வச்சிருக்க அப்படிங்கும்போது, நான் முன்னாடி சொந்தமாக பார்லர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்லரே என்ன விட்டு போனாலும் அந்த பார்லரை நான் நடத்தினேன். அதில் இருக்க கல்லாவில் உள்ள பணத்தை ஆட்டையை போட்டுட்டு ஜாலியாக உனக்கு கொடுக்குறது வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் மாமியாருக்கு நான் பார்லர் வைக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. பார்லர்லாம் வேலைக்கு போனான்ட்டாங்க. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய வேலையை வச்சு தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுவும் எங்கள் அத்தை வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட காசுலாம் கிடையாது அப்படிங்கும்போது, சிட்டி நான் சொல்லலை. இந்த ரோகிணி இப்படி தான் பஞ்சப்பாட்டு பாடுவா. ஏதாவது ஒன்று நெருக்கடி பண்ணால் உடனே காசு கொண்டு வருவாங்க. இவ்வளோ பெரிய காசு கொண்டு வருவான்னு தெரியாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு தினேஷ் இந்த ரோகிணியை வச்சு 10க்கும் 5க்கும் நம்ம அல்லாடி கிடக்குன்னு அவசியம் கிடையாது. ரோகிணி புருஷன் பெரிய பர்னிச்சர் கடை வச்சுருக்கான். மதியங்கானு ரோகிணி தான் ஃபர்னிச்சர் கடையில் இருக்காப்புல. இருக்கும்போது அந்த பொருளை வாங்கினா வாங்கிக்குவோம் அப்படிங்கும்போது அதுவும் சரிதான். ரோகிணி பேசாமல் ஒரு 20,00,000 ஃபர்னிச்சர் பொருளை தந்துரு. நாங்கள் ஒன்றுக்கு போய் எடுத்தோம்னா 10,00,000 வரும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது, தினேஷ் என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா? ஒரு பொருள் விற்றா கூட நான் கணக்கு சொல்லணும் எங்கள் மாமனாருக்கு. கடையோட வரவு செலவு எல்லாமே எங்கள் மாமனார் தான் பார்க்காரு. பேருக்கு தான் கடையை என் வீட்டுக்காரர் நடத்தாரு. நான் மதியம் உட்காந்துருக்கேன். இதான் நடக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, சிட்டி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏதாவது ஒரு ஆக்ஷனில் இறங்கினா தான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி இப்போ பாதி தொகையாக எங்களுக்கு வேணும்.
10ங்க இடத்துல ஒரு 5ஆவது வேணும். அப்போனா தான் ஒரு 2 மாதம் நீ ஃப்ரீயாக விட முடியும். இல்லையா? லாயக்கே படாது. எனக்கும் முத்துக்கும் ஆவாது தான். ஆனால் உன்னை பற்றி சொன்னா ஏற்றுப்பான்ல? கண்டிப்பாக ஏற்றுப்பான்ல? அது எல்லாமே இருக்குது. இப்போ நீ பேசிகிட்டு இருக்க பாரு, இந்த வீடியோ கூட பதிவாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க. நீ முதல்ல இருந்து வரும்போது இப்போ வரைக்கும் எல்லாமே பதிவில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு கதைன்னா எனக்கு இந்த சிட்டிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு என்னை மட்டும் நீ கோர்த்து விட்டு போகலாம். நிறைய கதை நான் ஒன்றே வச்சே பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து என் பக்கம் திரும்பதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எனக்காவது ஆகும் தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நினைக்கவே இல்லை. இப்படி பண்ணாதீங்க, வைக்காதீங்க. ரோஹினி, இந்த மாதிரி வசனங்கள் நிறைய சினிமாவில் பார்த்தாச்சு. மீண்டும் மீண்டும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை, தேவையும் இல்லை. அதனால் இப்போ எங்களுக்கு பணம் வேணும், என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது என்கிட்டலாம் பணம் இல்லை. அப்போ பணம் இருக்கிற இடத்த காமிங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு தினேஷ். உடனே சுற்றி சொல்கிறேன், அதுவும் சரி தான் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு இடத்துல பணம் இருக்குதுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. என் மாமியார் வீட்டில் தான் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் வந்து முத்து இருக்கானே அப்படிங்கிறாங்க. முத்துலாம் அந்த நேரத்தில் இருக்கும்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. சாமி ரூமில் தான். மீனா வந்து என் தங்கச்சிக்கு நகையெல்லாம் எடுத்து சாமி ரூமில் தான் வச்சுருக்காவா, வச்சு சாமி கும்பிட்டு கிடக்காவா என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சாமி கும்பிட்டு கூட்டிகிட்டு போக திறந்துருக்குமா அப்படின்னு. திறந்து தான் இருக்கும். நான் வேணா ஒன்று செய்வேன், மெயின் கதவை திறந்து வச்சுட்டு போயிருந்தேன், டயத்தை சொல்லுங்கள், அந்த டயத்தில் போய் நேராக போங்க, சாமி ரூமில் உள்ள பணத்தையும் நகையும் எடுத்து போயிருங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு நகை இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 8 லட்ச ரூபா பணம் அவங்க கைக்கு வந்துடும். அதுக்கப்புறமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு வச்சுட்டு சொல்கிறாரு. ரோஹினி, அந்த பணம் வந்தாலே எங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் ஒன்று இந்த தினேஷ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், இந்த சிட்டியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் நீ என்கிட்ட வரைக்கும் 3 லட்ச ரூபா தந்துடணும் அப்படிங்கும்போது, சரி சிட்டி நான் தந்துடுறேன், தயவுசெய்து இன்னும் வந்து இந்த தினேஷ் விஷயம் எனக்கு ஒர்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே, அந்த பணம் இருக்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் எக்காரணம் மட்டும் இன்னும் தெரியக்கூடாது அப்படிங்கும்போது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு முடிச்சுட்டு, நீங்கள் வந்தால் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் முகத்தில் எதை போட்டாலும் முடி காட்டி கொடுத்துருங்க அப்படிங்கும்போது, ரைட்டு, ஏன் ஆளுக்கெல்லாம் தான் தெரியும், தினேஷ் தெரியாதுல்ல, தினேஷ் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, தினேஷ் முத்துக்கு தெரியும் அப்படின்னு. முத்துக்கு தெரியாத அளவு பண்ணிக்கலாம், நீங்கள் தான் முத்து வீட்டில் இருக்க மாட்டான்னு சொல்லியில்ல, அதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் நாளைக்கு கரெக்டாக டயத்தை சொல்லுவேன். நாளைக்கு கழிச்சு சீதாவுக்கு கல்யாணம். அந்த கல்யாணமும் நிற்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு கதையாக இருக்கும். எனக்கு அந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல அப்படிங்கும்போது, ரோஹினி, உங்களுக்கு அந்த வீட்டில் யாருக்கும் நடக்கக்கூடாது. எனக்கும் சத்யா இளையக்காவை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு விருப்பமே இல்லை. சத்யா பணம் இதுக்காக என்கிட்ட வந்து என் கூடயே இருப்பான்னு பார்த்தேன், இப்போ கூட என்கிட்ட வரலை. என் மாமனும் என் அக்காவும் பார்த்துக்கிட்டதாவோ அப்படிங்கிற தெம்பில் இந்த பக்கம் வராமல் இருக்கும். நீ சொன்னது கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரோஹினி, இன்னும் உங்களுக்கு ஒரு வரி வராது, பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி, தயவுசெய்து அந்த நகையும் பணத்தையும் எடுத்துட்டு என்ன விட்டுருங்க அப்படிங்கும்போது, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க விடுங்க அப்படிங்க. இதே மாதிரி தான் சொன்னீங்க, தினேஷ் கதையை முடிச்சிருந்தேன், உங்கள் பக்கத்துலேயே வர மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ தினேஷ் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டை கேட்கு, இது என்ன நியாயம் சொல்லுங்க அப்படிங்கும்போது, ரோஹினி, உன்கிட்டலாம் நியாயம் தர்மம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இங்கே தினேஷ் வீட்டில் இருந்து அவங்க அம்மா வராங்க, வந்து சீதா, இது வந்து எங்கள் பரம்பரை நகை, இதில் ஒரு 30 பவுன் நகை இருக்குது, கல்யாணத்தோடு இது நீ போட்டுக்கணுமா, எனக்கு இருக்குது ஒரே மருமகம் நீந்தாம்மா, அது கல்யாணத்தன்னைக்கு நீ போட்டுக்கணும் அப்படிங்கும்போது, இல்லைங்க வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா இதை நீ போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே முத்து மீனாவும் சீதாவை பார்க்க வராங்க, நகையாக இருக்குது, இதில் நகை ஏது அப்படிங்கும்போது, இப்போ தான் எங்கள் மாமியார் வந்தாங்க, வந்துட்டு அவங்க குடும்ப நகைன்னு கொடுத்துட்டு போனாங்க, கல்யாணத்தோட அதை போட சொன்னாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே மாமியார் அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிகிட்டு இருக்கா. மீனா இதை பார்க்க சிரிப்பாக இருக்குல்ல அப்படிங்கும்போது, ஆமாங்க அப்படிங்கிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒன்றும் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது, லவ் பண்ணலாம் தப்பு கிடையாதும்மா, விடுங்க, நான் தான் புரியாமல் என்னலாமா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமம்மா நானும் வரணும், கல்யாணத்தை பதிஞ்சிட்டோம் உங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு, என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாங்க என்னையும் நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா காலில் விழுகிறாங்க, முத்து காலில். மீனா என்ன சொல்லுது, அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, ஆமாங்க அப்படிங்கும்போது, பாரேன் இது கூட தெரியாமல் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்காரு. எங்க உங்களுக்கு கோவமே வரலையா அப்படிங்கிறாங்க. இது எப்படி கோவம் வரும், நியாயப்படி கோவம் நீங்கள் தான் படணும், நேரத்தோட கல்யாணம் நடக்க வேண்டியது ரொம்ப லேட் பண்ணது நான் தானே யாருன்னு சொன்ன மாதிரி, அதனால் நான் ஒன்றும் வருத்தப்படலை. சரி ரைட்டு, உன் மாமியார் வீட்டு நகையை கரெக்டாக எடுத்து வைமா, நானும் இனிமேல் தான் கல்யாணம் முடியும் போதுன்னு நினச்சேன், ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு வரவேற்பு தான் வைக்க போகிறோமா. சரி ரைட்டு சீதா, வீட்டில் உனக்கு போட வேண்டிய நகையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு,
சமையலை பூராமே வந்து ரவி பார்த்துக்கிறான். மற்றபடி டெக்கரேஷன் வேலையிலேருந்து எல்லாமே மீனா பார்த்துப்பா. வாரவங்கள பிக்கப் பண்ணுறது, கொண்டு விட்றது, வைக்கிறதெல்லாம் நான் பார்த்துப்பேன். என் கார் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா டிரைவருமே வந்துருவாங்க, எல்லா காரும் வந்துரும் அப்படிங்கும்போது, மாமா இவ்வளோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, ஏம்மா உங்கள் அப்பா இடத்துல நான் இருக்கேன்னு சொன்னா மட்டும் காணாதுல்ல, அதை செய்யணுங்களா? உங்கள் அப்பா இருந்தால் இப்படி தானே செஞ்சுருப்பாப்புல அப்படிங்கும்போது, இல்லை மாமா எங்கள் அப்பாவோட நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை எங்கள் அப்பா தான் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது, மீனா அம்மா வந்துருக்காங்க. அப்போ வாங்க நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டேன், உங்களை மாதிரி யாரும் முடியாது மாப்பிள்ள, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இது யாருனாக்கா சித்தா அப்படிங்கும்போது, இப்போ தான் எங்கள் மாமியார் இருந்தாங்கம்மா, கொடுத்துட்டு போனாங்க, கல்யாணத்தோட இதை போட்டுருக்கணுமா அவங்க குடும்பம் நாங்கள் அப்படியா, சரி சரி எடுத்து கொடுத்துறமை அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா முத்து இங்கே இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரவியும் ஸ்ருதியும் வந்து பேசுகிறாங்க. சரி நம்ம இதே பண்ணிட்டாலும் நம்ம வேறு ஏதாவது சித்தாக்கு பண்ணணும்ல அப்படின்னு 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ ரவி சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் பணமாகவே கொடுத்துடலாம். கண்டிப்பாக கல்யாண மொய்யிலே ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏதாவது செய்வாங்க. மீனா அண்ணியும் முத்து தான் இழுத்து போட்டு செய்தாங்க. அவங்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு வச்சுருக்க பணத்தையும் சீதா கல்யாணத்துக்காக எடுத்துட்டாங்க. மாடியில் ரூம் கட்ட கண்டிப்பாக அவங்கள்ட்ட பணம் இருக்காது. நம்ம எப்படி ஒரு 1,00,000 கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா கூட மாடியில் ரூம் கட்டிடுவாங்களா சுதி அப்படிங்கிறாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். பேசாமல் நம்ம ஒரு 4,00,000 கொடுத்துருவோமா அப்படிங்கும்போது, 4,00,000 கொடுத்தா ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு சங்கடப்படும்ல அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன சரி ரைட்டு 1,00,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அங்கே ரோகிணி கடைக்கு போகிறாங்க. கடையில் போய் ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காங்க. என்ன யோசனையாக உட்காந்துருக்காங்கன்னா, தினேஷோ சிட்டியோ பணத்தை அட்டை பணமோ மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னையை கோர்த்து விட்டு போயிடக்கூடாதா, ஏற்கனவே முத்துக்கிட்ட உள்ளதை சொல்லுவேன்னு சொல்லி அந்த தினையை சொல்லிக்கிட்டே கிடக்கான், அது வேற ஒரு உரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல மாதிரி நினைக்காங்க இந்த ரோகிணி. இப்படி இருக்கும்போது ரோகிணி அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னடி நினச்சிட்ருக்க, வீட்டு பக்கமே வரல, கிறிஸ் ரொம்பவே அழுதுட்ருக்கான், நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி ரொம்பவே அழுதுட்ருக்கான், என்னால் நிப்பாட்டவே முடியல, காலிலேருந்து அவன் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறது, உடனே கிளம்பி வரம்மா அப்படின்னு சொல்லி எதையும் யோசிக்காமல் கடையை போட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போ தான் அசோக் நினைக்க, ரைட்டு மேடமும் இல்லை, முட்டா மனோஜும் இல்லை, அப்பாவும் வரகாங்களே, நம்ம தான் இருக்கோம், இப்போ எந்த பொருள் வைத்தாலும் நம்ம கணக்கு எழுத வேண்டாமே அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு ஆள் வராரு, எனக்கு 2 பீரோ 2 கட்டில் ஒரு விசிறி எல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே வேலை செய்யுதுங்க பூரா அதை பிரிச்சுக்கிறாங்க. ரைட்டு இதே மாதிரி யாரும் இல்லைன்னா அப்படி ஒரு வியாபாரத்தை நம்ம இது பண்ணிக்கலாம், யாரையும் போட்டு கொடுக்காதுங்க அப்படின்றாங்க. இப்படியா இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஆள் வந்து பொருள் வாங்க வராரு. அவர் யாருன்னு பார்த்தா முத்துக்கு வேண்டிய ஆள். முத்து சொல்லி தான் அனுப்பியிருக்காப்புல. அப்போ பொருள் கேட்குறாரு, கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தையும் இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ மனோஜ் வராரு, ரோகிணி இங்கே அப்படிங்க இப்போ தான் போனாங்க அப்படின்னு. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து கிறிஸ்கிட்ட பேசி கிறிஸை வந்து சமாதானம் பண்ணிடுறாங்க. கிறிஸுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஏம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ இங்கேயே இருக்கணும், இல்லை நீ எங்கே இருக்கியோ நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு அழுதாரு. அழுதோடனே அழாதப்பா, எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தான், எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா, என்னடி சொல்கிற, எல்லாம் மாறிடுங்க, மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கும்போது, அது எங்கள் அம்மா சொல்ல, என்னையை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கே எங்கள் மாமியார் வச்சு செய்கிறாங்க, நான் பணக்காரி இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, எனக்கு பெரிய பையன் இருக்கான், அவன் எத்தனை அப்போ படிக்கான், எனக்கு ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், என்னை வச்சுன்னா பார்க்க மாட்டாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ என்னைக்கு தாண்டி சொல்லுவேன் அப்படிங்கும்போது, ஏம்மா கொஞ்ச நாள் பொறுமா அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறுமான்னு 2 வருஷத்தை ஓட்டிட்டேன், இன்னும் எத்தனை வருஷம் ஓட்ட போகிறேன்னு தெரியல, எனக்கு இன்றைக்கா நாளைக்கானு இருக்குது, சில நேரம் எனக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்குது, அப்படி இருக்கும்போது ஏன்டி இப்படி இருக்க, சீக்கிரம் சொல்லு, உனக்கு உதவி பண்ண முத்து மீனா இருக்காங்க, அண்ணாமலை அண்ணா இருக்குது, ரவி சுருதி நல்ல ஆளுக்க, லைட்டை சொன்னாலும் போதும், யார்கிட்டையாவது சொல்லி அங்கே லாய்க்கு பண்ணலாம்ல, ஆகிய வழியிலன்னா கிராமத்தில் இருக்க பாட்டிகிட்டையாவது சொல்லி ஒழுங்கு பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, ஏம்மா ஆனால் ஏகப்பட்ட ஊரில் இருக்கு, நீ ஃபோனை வைவா, இல்லை எப்போ உன்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லிட்டோம்மா, நேரில் தான் பேசுகிறேன், அம்மா நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, ரொம்ப அழுறாரு, நீ போகக்கூடாதுமா வைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி என்ன செய்யறது தெரில. டவார்னு ஃபோன் பண்ணுறாங்க விஜயாவுக்கு, அத்தை எனக்கு ஒரு பார்லர் வேலை வந்துச்சு, நைட்டு பூரா வேலை, காலைல தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப யோசனை பண்ணி, சரி வா, வரும்போது பணத்தோட வா, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. ஆண்டி 30,000 ரூபா.
30,000 கொண்டு எனக்கு வந்து சேர்த்துக்கணுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆஹா! நம்ம கையில 10,000 தானே இருக்குது, இன்னும் 20,000 வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி போன வைக்க, ஏம்மா எனக்கு ஒரு 20,000 வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ தானடி தந்த வீட்டு செலவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு உடனே தேவைப்படுதும்மா, வேறு வழி தெரியல. எங்கள் மாமியார்ட்ட அவர் பார்லர் வேலைக்கு போயிட்டு 30,000 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படிங்கும்போது, இல்லை வேலை செஞ்ச கூலி எங்கள் மாமியார்ட்ட தான் கொண்டு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கும்போது, அம்மா சிரிக்காங்க 2 அம்மா. அம்மா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடி? உன் புருஷன் உன் சைடில் நிற்க மாட்டார், உன் மேலே பாசமாகவும் இருக்க மாட்டார். நீ வேலை செஞ்ச கூலியை மாமியார்ட்ட கொண்டு கொடுக்கணும். அந்த வீட்டில் வேறு யாராவது அப்படி இருக்காங்க? நினச்சி பாரு. முத்து மீனா கம்மியாக தான் உழைக்காங்க, அவங்களால முடிஞ்ச 4 பேருக்கு நன்மையாக செய்தாங்க. ஆனால் உன்னை மாதிரி உன் மாமியார்ட்ட கொண்டு பணத்தை எதுவும் கொடுக்கல. நீ ஏன் கொடுக்க தெரியுமா? உன்னை பற்றிய பொய் வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்பப்போ உன் மாமியார் ஏமாற்றிட்டு இருக்கு. இந்த ஏமாத்தலாம் நிலைக்காதடி. இன்றைக்கி பணம் இருக்குது கொடுத்துருவேன், நாளைக்கு பணம் இல்லாத போது நீ மாட்டிப்பல அப்படிங்கிறாங்க. அம்மா பேசாமல் நீனே என்னை போய் மாட்டி விட்றேன் அப்படிங்கும்போது, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குடி, நான் அனுபவமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படி வளர்க்க மாட்டியா அப்படிங்கும்போது, ஏய் நான் தான் சொல்லுதுன்னுடி, எனக்கு வயசாகி போச்சு, நாளுக்கு நாள் வந்து எனக்கு தெம்பு வருமா போகுமா, கஷ்டத்தானே படுறேன், அதையும் அவனுக்கு புரிய மாட்டாங்குது அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு எல்லாமே புரியுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே கிறிஸ் ரொம்ப அழுகுறாங்க. கிறிஸ்கிட்ட அவங்க பாட்டி சொல்லுவாங்க, பாரு கிறிஸ், கடைசி வரைக்கும் பாட்டி தான் கூட இருப்பேன் என்ன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் கிளம்பிடுறாங்க ரோகிணி. அப்போ ரோகிணி போன பிறகு சொல்லுதாங்க, கிறிஸ்டே உனக்கு உங்கள் அம்மா இருக்க வீட்டில் நீ இருக்கணும்னு ஆசைப்படுது அப்படி தானே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்க. பேசாமல் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் ஒன்று வணக்கம் சொல்லட்டா அப்படிங்க. உடனே என்ன பாட்டி சொல்லுதீங்க அப்படின்னு. ஆமாம் தம்பி, உண்மையை தான் சொல்லுதேன், பேசாமல் அவங்ககிட்ட கொடுத்துட்டுமா, அவங்கள நல்லா வளர்த்துப்பாங்க, நீனும் உங்கள் அம்மையை பார்த்துப்பேன். ஆனால் அவங்க அம்மாக்காரி என்றைக்கு தான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போவா, கூட்டியே போக மாட்டாங்க அப்படி இருக்குது. நீ பக்கத்தில் இருந்தாலாவது ஒருத்தர் போய் பார்த்துக்கிடுவியா, எனக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒன்று இருக்குது, இது நான் ஃபோன் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி மீனா கால் பண்ணுவாங்க. மீனா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பேசணுன்னே என் தங்கச்சி கல்யாணம், நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க அப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்போன்னு சொல்லுதியே அப்படிங்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. ஒத்துக்கிட்டு சொல்லிடுறாங்க நடந்ததை. இப்படியே இருக்கு. இப்போ பொருட்கள் நகருது. நகரும்போது பொருட்கள் அங்கே இருக்குது, நகை சாமியார் ரூமில் இருக்குது, கல்யாணத்துக்கு எட்டு போகணும். இப்படியே இருக்குது. எல்லோரும் அங்கங்கே பரபரப்பாக இருக்காங்க. அப்போ வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறத தினேஷ்கிட்ட சொல்லியிருந்தாங்க. தினேஷ் அவசர அவசரமாக வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு, துணி வச்சு மறைச்சிக்கிட்டு, அந்த நகையை எடுத்துகிட்டு வெளியே ஓடணும் அப்படி ஒரு நிலைக்கு வராரு. அந்த நேரத்தில் தற்செயலாக மனோஜ் வீட்டுக்குள்ளே வந்துருந்தார். வீட்டுக்கு வந்து ஏரியா ஏரியா அப்படிங்கும்போது தினேஷை லைட்டாக தட்டி விட்டுட்டு ஓடிடுறாரு. ஓடின போக்கில் நகையை போட்டு போயிருந்தார். நகையை எடுத்துக்கிட்டு நிற்காரு மனோஜ். அப்போ முத்து வந்துடுறாரு. என்னடா நகை எங்கே கிடக்கு அப்படிங்கும்போது, நகை எடுக்கலடா, ஒருத்தர் வந்து நம்ம சாமி வந்து நகை எடுத்துகிட்டு ஓடினா அப்படிங்கும்போது, எந்த வழியாக போனோம் அப்படிங்கிற வழியாக தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றி போகிறாங்க. அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒருத்தர் நகை எடுக்கிறது பார்த்துருக்கான், அதில் ஓட்டான் வச்சுட்டான் அப்படிங்கும்போது, இந்த தெருவு அப்படிங்க, இந்த தெருவு சரிட்டு கல்யாணம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. நகையை கொண்டு கல்யாண மண்டபத்தில் கொடுத்துருந்தாங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் எல்லாம் இருக்குது. கல்யாண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும்போது கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரோகிணி வரல கல்யாணத்துக்கு. அப்போ அண்ணாமலை ஃபோன் பண்ணுதாங்க, ஏம்மா ரோகிணி, உங்கள் அத்தையிலேருந்து எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்தாச்சு, நீ மட்டும் வர நல்லா இருக்காதும்மா, கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. அங்கே வித்யா, முருகன் எல்லாருமே வந்திருக்காங்க. வித்யா முருகனை பார்த்தோன்னா கடுப்பாக வந்து பேசாமே நிற்காங்க இந்த ரோகிணி. ஆனால் முருகன்லாம் வித்யாட்ட நல்லா இருக்கு, வித்யாட்டி பேசிட்டு ரோகிணிட்டு போய் நல்லா இருக்கலான்னு கேட்காங்க. ரோகிணி பேசலை. திரும்பி பார்க்காங்க கிறிஷ் அம்மாவுக்கு. இதை பார்த்துட்டு ஒன்றும் ஓடலை. அம்மா எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ எதுக்கு வந்த அப்படிங்கும்போது, இல்லடி முத்து மீனா போடும்போது நான் ஒன்றும் செய்ய முடியல, அதான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, நீ பேசுறது ரொம்ப தப்புமா அப்படின்னு. என்ன தப்புமா, நாங்கள் வந்து வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன், இப்படி பண்ணிட்டேன், பேச விரும்பல மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டுருக்காங்க. வாங்கம்மா நீங்கள் வந்தாலும் சந்தோஷம் மீனா, இந்த நேரத்தில் நான் பேச நினைக்காதம்மா, எனக்கு இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா, ஏங்க வீட்டில் பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் வந்து கிறிஸை வந்து வளர்த்துக்கிட்டு தான் வச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு தான் சொன்னீங்க, பார்த்துக்கிட்டு தான் சொல்லும்போது நான் வேணாம்ட்டேன். ஆனால் யோசித்து பார்க்கும்போது நீங்கள் வளர்த்தா தான் நல்லாயிருக்கும், இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்ககிட்ட விட்டு போயிருந்தேன், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் யோசனை பண்ணி தான் சொல்லுதீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சரி நான் கல்யாணம் பண்ணிட்டு பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு நல்லாவே கல்யாணம் ஆகுது.
சாப்பாடு சௌகரியங்கள் எல்லாம் நடக்குது. இங்கே விஜயா ரொம்ப ஓவராக சீன் போடுதாங்க. கல்யாணத்துக்கு வந்த சுதாவும் வாசுதேவனும் எந்த அளவுக்கு குறை சொல்ல முடியுமோ மீனா குடும்பத்தை அந்த அளவுக்கு குறை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அண்ணாமலை மீனாவை பற்றி எதுவும் கவலைப்படாத, கல்யாணத்துக்கு வந்து ஒரு 4 பேர் அப்படி இருப்பாங்க. அதுபோக அந்த வாசுதேவனும் வீட்லேயும் பேசணும்னா தான் தப்பு, விஜயாவும் பேசணும்னா தான் தப்பு, போனது தான் குடும்பம் அப்படிங்கும்போது நான் எதுவும் நினைக்கல, எல்லாரும் எங்களை பிடிக்காதனாலும் வந்தாங்களே அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படி இப்படிங்கிறாங்க. அருண் வந்து முத்துட்டு ரொம்ப நன்றி சொல்லுதாரு. உங்களுக்கு எனக்கும் பிடிக்காது, ஆனாலும் கல்யாணத்தை சூப்பராக பண்ணி வச்சிக்க அப்படிங்கும்போது எனக்கும் சீதாவுக்கும் பிடிக்குங்களா, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன், கோவத்தில் ஏதோ நினச்சிருப்பேன், மற்றபடி சீதாவை நல்லா பார்த்துக்கோங்க, என் மேலே கோவப்படுற மாதிரி சீதாட்ட கோவப்பட்டேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், வாரத்துக்கு ஒரு வந்து பார்ப்பேன் அப்படிங்கும்போது சீதா அவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலும் பாருங்கள், என்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு சீதா மேலே அக்கறைப்படுதலோ அதை கூட நான் பல மடங்கு அக்கறைப்பட்டு நான் பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதாங்க அப்படிங்கிறாங்க. இதான் வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வர முடிஞ்சு அங்கே போயிடுறாங்க. அப்போ மீனா வந்து ஏங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க கிறிஷோட பாட்டி. அப்போ அண்ணாமலையை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன இவங்களுக்கு எல்லாருக்கும் சரியாக படுது, சரி வீட்டுக்கு கூட்டி போயிருக்கோம் அப்படிங்கும்போது ரோஹிணிக்கு அப்போ தான் தெரிய வருது, ஐயோ வந்து கிறிஸை வச்சுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோபம் வந்து அவங்க அம்மா கிட்ட தனியாக பேசணும், ஒன்றரை பேச ரூம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக கிளம்பி போயிடுறாங்க. ரோஹிணி அம்மாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரோஹிணி ஃபோனே எடுக்கல அவங்க அம்மா. ஏன்னா போயிடுறாங்க, கிறிஷை பார்த்து நீங்கள் இருக்கக்கூடாது கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிறிஷை அலற ஆரம்பிச்சிடுறாப்புல, என்ன பாட்டியே நினைச்சு அழறியாப்பா அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என்ன முத்து சொல்கிறேன், இன்னிலேருந்து அம்மனை கூப்பிடு, அத்தானெலாம் கூப்பிடாத, நீ அப்பான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் ரோகிணிக்கு பயங்கர வயிறு இருக்குது, இல்லை நிறைய அட்டையை போட்டு போனாவது அந்த கல்யாணம் நின்றுருக்கும், அவனுங்களும் என்கிட்ட பணம் கேட்காம இருப்பானுவா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சுற்றி கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரோகிணி நீ சொன்னது பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு, வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், அந்த நேரத்தில் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு அந்த நேரம் சொல்லுதோம்னேன், கடைசியில் பார்த்தா அவன் புருஷனையும் வர வச்சுட்டேன், எல்லாமே ஏமாத்த வேலை பார்க்க உன் குடும்பத்துக்கு அவதானம் பண்ணுது அப்படிங்கும்போது சுட்டி என் குடும்பம்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இந்த சீதா கல்யாணம் நடக்கப்படாது, இந்த முத்துமீன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதுவும் உங்களுக்கு போனதாருன்னு இது ஒரே வழியாக போயிடும்னு பார்த்தேன், எல்லாமே அந்த தினேஷ் சொதப்பிட்டான், அவர் தினேஷ் வந்து ஒரு அறவாக்காடத்தில் தினேஷ் இதுக்கு அனுப்புனீங்க வச்சிங்க அப்படிங்கும்போது ரோகிணிங்க பாருங்கள் இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு இன்னும் ஒரு 4 நாளில் 10 லட்ச ரூபா தரலன்னா 11ஆவது நாள் நினச்சிக்குவோம் நான் வந்து முத்துக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சித்தி இப்படியே பண்ணிகிட்டு இருக்காதுங்க, என்கிட்ட பணம்னா எங்கே இருக்குது பணம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு பணம் வேணும்னு சொன்னால் ஒரு 2 லட்ச ரூபாயை போய் அந்த சுருதி வீட்டில் வாங்க முடியுதுல்ல, சுருதி வீட்டுக்குள்ளே எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், எங்கள் கூட ஒரு ஆள் உங்க கூட வருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க சித்தி அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட பணம் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, உன் புருஷன் கடையிலையும் எடுக்க முடியாதுங்க, உங்களுக்கு இருக்க ஒரே வழி அந்த சுருதி வீட்டிலேருந்து பணத்தை ஆட்டையை போட்டு எங்கிட்ட தர்றது தான், ஒரு வழி கிடையாது, பணத்தை ஆட்டையை போட்டு நான் அனுப்புகிற ஆள்கிட்ட நீ கொடுத்து அனுப்புகிற அப்படிங்கிறாங்க. நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எல்லா ஐடியாவும் நான் ஒரு ஆள் அனுப்ப முடியல அவங்க சொல்லுவாங்க, சுருதி வீட்டுக்கு போ, அங்கே பணத்தை ஆட்டையை போட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதெல்லாம் முடியாது அப்படிங்க. இப்படிலாம் முடியலையா, முடியாதா, சரி ரைட்டு, கொஞ்சம் நேரத்தில் முத்துக்கிட்டே எல்லாத்தையும் உண்மையும் சொல்லிவிட்டு நானும் முத்து உனக்கு எனக்கு ஆகாது, இருந்தாலும் இப்படிலாம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு. சிரி 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 சரின்னு சொல்லிடாதீங்க, நான் என்ன இனிமேல் செய்தேன், சுருதி வீட்டில் பணத்தை ஆட்டை போடணும் தானே, ஆனால் என் பேர் ஒரு அளவு பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஆளுங்க ஆட்டினா கூட அவங்கள சொல்லாது, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜயா பயங்கரமாக ரோகிணியை கிழிக்காங்க. உன்னிய மாதிரி ஒன்றுமே இல்லாத ஆள் பூரா இந்த வீட்டுக்கு பூரா வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும். அத்தை நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன் அப்படிங்கிறது. அம்மா அப்போ எத்தனை கோடி கொண்டு வந்தேன், ஒன்றும் கொண்டு வரல, அந்த மீனாவை தான் என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு இருந்தாங்க, நான் உன்னை பெரிய மனக்கார இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன், நீ வந்த நேரம் பாரு, ஒன்றும் ஆளுக்கு அங்கே வந்துட்டு இருக்காவா, யார் பிள்ளையோ என்னமோ அந்த பிள்ளைய வந்து வளர்க்க போகிறாங்க வைக்க போகிறாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது, அந்த முத்து மீனாவுக்கு தான் வந்து அறிவு இல்லைன்னா என் வீட்டுக்காரங்க மாமனும் இல்லை, எல்லாம் நீ வந்து நேரம் தாண்டி ஒரு வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு. அத்தை நானே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்கேன், சுற்றி இருக்கவங்க பூரா என்கிட்ட பணம் வேணுங்கிறாங்க, நீங்கள் என்ன வீட்டு விட்டு போங்க வாங்குறீங்க, நான் எங்கே போவேன், பணத்துக்கு தான் எங்கே போவேன், இல்லை வாழ்க்கைக்கு தான் எங்கே போவேன் அப்படிங்கும்போது வந்து என்னை சுற்றி இருக்கவங்களாம் பணம் கேட்குங்க, யார் பணம் கேட்கா அப்படிங்கும்போது ஐயோ நம்மளே உழைட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை அத்தை நீங்கள் யார் ஓட்ட பணம் கேட்க அதை சொல்லு அப்படிங்கும்போது என்ன சொல்லனே தெரியலையே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்காங்க இந்த ரோகிணி. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில், ரோகிணி என்ன வாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.
நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.